8 kilometers ஒரு T junction. ஓகே. அங்க லெஃப்ட். Okay guys. டேங்கப்பா தலை பாய்ஸ் இருக்கானுங்க ஃபுல்லா. Inside Krishnagiri districts, mostly rural areas. Yeah. Traveling in Krishnagiri district. Rural roads. So there we go. Coconut Grove. Beautiful. Nice. தரன் தலை என்ன லைவ் கட் பண்ணி போடுறீங்க? கட் பண்ணலைங்க, அது கொஞ்சம் ஒரு செகண்ட் வேற ஜிபே அதுக்கு இதுக்குன்னு போகும்போது கட் ஆயிடுது. லஞ்சுக்கு இட் நேச்சுரலி ஹேப்பன்ஸ். கண்டினியூஸாகவும் போட முடியாது இல்லையா? அதுவும் கூகுள் வந்து சேவ் பண்ணணும்ல. ஆக்சுவலாக 12 hours அலோவ் பண்ணுது லைவை. 12 hours வரைக்கும் வந்து பண்ணும்போது நம்ம கூகுளே சேவ் பண்ணுது நம்மளோட வீடியோவை. ஓகே ஓகே. ஓவர் அண்ட் அபவ் 12 hours போகிறதா இருந்தால் சிங்கிள் வீடியோ, தென் வி ஹாவ் டு ஹேவ் அவர் ஓன் சேவிங் ஃபெசிலிட்டி. கூகுள் சேவ் பண்ணாது. அப்போ நாம் வந்து அதை இது பண்ணணும். ஸோ 12 hours கண்டினியூஸ் வீடியோ அலோவ் பண்ணுது. ஆனால் 12 hours பண்ண முடியாது இல்லை. ஏன் கேரளாக்குள்ள நம்ம இருக்கு இப்போ? கேரளா ஆயிடுச்சா? ஆமாம், வேலியில் போயிட்டுருக்கோம் போல இருக்கே. கேரளா ஆம்பியன்ஸ் வந்துருச்சு. எங்கப்பா இதுக்கிட்டலாம் அந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக திருப்பத்தூர் அந்த இதெல்லாம் போகிறோம்ல, செங்கம், சில இடங்கள்ல சிங்காரப்பேட்டை ரோடு அப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். திருப்பத்தூர் டு சிங்காரம்பேட்டை ஒரு ரோடு இருக்கும். அது அந்த ரோடு மாதிரி தான் இந்த இடங்கள் இருக்கு. சொன்ன மாதிரி கேரளாவில் எஃபெக்ட் இருக்கு. 2 நாள் டிராவல் பண்ணதுல ஹைலைட் அது கமெண்ட், ஏன் இந்த ஊர்ல இவ்வளவு டெவலப் பண்ணி வச்சிருக்கீங்க, கிராமம்லாம் இல்லையே, ஏன் ஜனங்கள்லாம் இங்க அப்படிதான் சொல்லிருக்கிறோம். நாம என்னன்னா கிளம்புனது எதுக்கு வரிச்சு சார் எங்கேயாவது யாராவது இருப்பாங்க, இருக்காங்க. பட் நேத்து நம்ம போய் பார்த்தோம்ல பண்ணையில, சபால்டன் தலைவரோட பண்ணை, அந்த பெண்களும் கூட அவங்க இருக்கிற எக்கனாமிக் சிச்சுவேஷன் ஒர்க்லாம் பண்றாங்க. பட் they're not in a state of utter poverty or anything like that. They have some livelihood. They're happy with what they are doing. We don't know if they're happy with what they are doing. No, at least like see economically அவங்களுக்கு அது இருந்ததுன்னு வச்சுக்கே, அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, வாங்க பாருங்க நான் கூட்டு போய் காட்டுறேன்னு சொல்றாங்கல்ல. ஓகே, அது எப்படி வரும்? ஓகே, நம்ம கேரளால இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோம். அங்கங்க இருக்கு அந்த கேரளா எஃபெக்ட். காக்காக்கரை 25 கிலோமீட்டர். But Anna, this is a great education for me also. But we just started. We just did it for 2 days. Okay. You've seen schools, you've seen hospitals. You have seen roads. Good roads, bad roads. Where and how good roads come and where and how bad roads come. It's all part of the Tamil Nadu. Massive. That is why anybody who comes and says that I will
bring about. Now the first question is, what is the change that you are going to bring about? I don't care whoever it is, right? Whether it is like a SEMA or a Vijay or even private bus or a BJP. The first question we need to clearly ask them, and they have to clearly say, and nobody says this, is like, what is that they'll change? Now, of course, BJP we know they won't say anything, but okay. We know what they will do. So to an extent, they'll never say anything. They'll just do. எவ்வளவு அடர்த்தியா இருக்கு பாரு, உள்ளெல்லாம் கும்மிட்டு இருக்குது. நிறைய தென்னை மரம் இருக்கு இந்த ஏரியால. தென்னை மரம் இருக்கு, நெல்வயல் இருக்கு, மாறி மாறி யூஸ் பண்றாங்க. நீ சொன்னல தனியா ஒரு விவசாயி வேலை செய்யறாருன்னு, யாரும் தோட்டத்துல இப்பெல்லாம் வேலை செய்யல. நீ பாக்கணும்னா காலைல வரணும் 6 மணிக்கு விட்டா அவங்க எல்லாம் அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. எங்க ஒரு அம்மா வேலை செய்துட்டு இருக்கு. அப்படியா? வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா? ஆமா. என் கண்ணுக்கு தெரியலையே. நிறைய பேர் இருக்காங்க போல இருக்கு. இல்ல அவங்க கொடி கட்டி வச்சிருக்காங்க. அது இவரோட கண்ணாடி இல்லாத கண்ணு இல்லாத நல்லா ஏமாறுறா. எங்க கண்ணாடியை தேடி நான் நிக்க வைக்கிறேன். எங்கேயாவது தேடி எடுத்து கண்ணாடி தேடி எடுக்கிறோம். மரத்தடியா பார்த்து நிக்க. ஃபுல்லா தென்னந்தோப்பு வைங்க. தென்னந்தோப்பு வைக்கலன்னா நெல் வயல். புளிய மரம் வருது, 2-3 புளிய மரம் நிக்க வைக்கிறேன். இந்த 2வது புளிய மரம் நல்லா அடர்த்தியான நிழல் இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லை? ஓகே, now the search starts. You keep the live going. Made a brief stop here. Between nice tamarind trees under the shade. But this side of Kochi district has a lot of coconut groves and a lot of paddy fields as well. A lot more greenery around this area. சீட்டு ஃப்ரண்ட்டுக்கு புஷ் பண்ணுறது எப்படின்னு பாருங்க கார்த்தி. இதோ இருக்கு மோகன் கண்ணாடி இங்கே போட்டிருக்க. அப்படி படுத்துனே அப்படி கையில் அந்த பக்கம் வச்சுட்டு இருப்பேன். ஓகே 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 Okay. Thank you for finding my glove. Okay. Yeah, you keep going. So paddy fields. And
coconut trees, coconut groves. And it's the season, the mango trees are blooming with lots of flowers. Is it? Frozen. You're live. You're live. There we go. On the way to Pochampalli. Pochampalli, well known for its saris. Unfortunately, we are not good sari shoppers. I don't know about you. I don't know anything about. I don't even know what is exactly the Pochampalli sari. You have any idea? அது போல நிறைய ஆந்திரால ஃபேமஸ் இருக்கு. ஃபேமஸ் அந்த போச்சம்பள்ளி சாரீஸ். தெரியல எனக்கு. I am not a saree. So இங்க என்ன பெருமாள் பெரியமலை தீர்த்தம். பெரியமலை தீர்த்தம் இங்க இருந்து 3.6 kilometers. I think அந்த மலை மேல இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சுனை இருக்கு போல இருக்கு. சந்தூர், காக்கங்கரை, பாலேக்குழி, பெரியமலை 2 ஊருக்கு போகுது இந்த ரோடு. காவேரி பட்டினம் ரோடு. தைப்பூச திருவிழா, வால்பாறை முருகன் ஆலயம். Are we on track? Beautiful. ஆனா மேபி சரியான இந்த கவர்மெண்டோட எஃபிஷியன்சி வந்து செக் பண்ணணும்னா நம்ம கவர்மெண்ட் சர்வீசஸ் இருக்குல்ல அதை தான் செக் பண்ணணும். எக்ஸ்டர்னலா இருக்கிற இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து அது டெவலப் ஆகிதான் இருக்குது. இதை வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது. நீ ரியலாக ஜட்ஜ் பண்ணணும்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸில் வேலை எப்படி நடக்குது, நீ போனால் அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, அந்த வேலை ஆக்ஷன் நடக்குதா இல்லையா அப்படின்றது தான் மேபி த ரியல் லிட்மஸ் டெஸ்ட். ஏன்னா பிகாஸ் a state like this which has its infrastructure developed and people have livelihoods, then that is not a way you will be able to measure the efficiency of government mechanism. ஏனுபவப்படி it's a very poor performance. ஏனுபவப்படி கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் அது கவர்மெண்ட் சர்வீசஸ் எல்லாமே அப்படிதான் இருக்க போகுது. யாரு போனாலும் அதுக்கு அந்த எஃபிஷியன்சி மேபி. So the next aspiration for people to change and what people need to ask the governments is that transparency, openness and maybe more efficient government delivery of government services. Okay. Yeah. இப்போ அதுதான் நெக்ஸ்ட் ஆஸ்பிரேஷனா தமிழ்நாட்டுக்கு இருக்க முடியும். ஓகே. இங்க இனிமேட்டு வந்து இங்க மக்கள் வந்து வறுமையில் இருக்காங்க, சாப்பாடு வழியிலன்னு யாருமே சொல்ல முடியாது இங்க. ஓகே. ஏதாவது ஒரு லைவ்லிஹுட் இருக்கதானே செய்யுது. இப்போ நம்ம சபால்டன் தலைவர் வந்து ஒரு 10 பேரை கூப்பிட்டு போய் ஒசூர்ல அவரோட பிசினஸ்க்கெல்லாம் பயன்படுத்துறாருல, அவங்க யாரும் வந்து ஓகே அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும், அதுக்கு அவங்க பிள்ளைங்களை படிக்கணும். இப்போ நேற்று அவர் கூட வந்தவர் அவரோட பிள்ளைங்கள படிக்க வச்சிட்டாரு. ஸோ அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டாங்க. அவங்க யாரும் அடுத்தது காலையில் 3:30 மணிக்கு எழுந்து ஒசூருக்கு போகணும் ஞாயிற்றுக்கிழமை வேணாம் அப்படின்ற கட்டாயம் அவங்களுக்கு கிடையாது. இவருக்கே அந்த கட்டாயம் கிடையாது. ஆனால் இவர் ஒரு
நம்ம சபால்டன் தலைவரோட அவருக்கு ஒரு ரேப்போ பில்ட் ஆயிட்டு இருக்கும் சில வருஷங்களா வேலை பண்ணி. அதை கண்டினியூவா வச்சிருக்காரு அவர். ஆல்மோஸ்ட் இஸ் நாட் லைக் ஒர்க்கிங் ஃபார் ஹிம், இஸ் லைக் somebody who is like an ally to him. Okay. குறைஞ்சிச்சு நினைக்கிறேன். Not many. Now we are in the mango country. தென்னந்தோப்பு தாண்டி மேங்கோ கண்ட்ரிக்கு வந்துட்டோம். புள்ளி மேங்கோ தோப்பு. இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா இடத்துலயும் மாந்தோப்பு தான். லைனா மாந்தோப்புகள் இருக்கு. அது வரைக்கும் தண்ணிக்கான வழி இருந்திருக்கும். அதனால தென்னையும் நெல்லும் பயிர் போட முடியும். இங்க தண்ணி maybe it's very difficult to அதுலயும் நிறைய ஆட்டோமேஷன் சர்வீஸ்லாம் நிறைய ஆட்டோமேஷன் பண்ணிருக்குன்றாங்க. பட் ஆனா ஆட்டோமேஷன் பண்ண பிறகு அது இன்னும் காம்ப்ளிகேட் ஆயிட்டு இருக்கு சில சர்வீசஸ் எல்லாம். ஓகே ராஜி மெடிக்கல்ஸ் பிளட்ஸ் வீக்கெண்ட்ல நம்ம போனோம்னா அமித் அனுப்பி விடலாம் லிங்க், லைவ் லிங்க். வந்தானே வரலாம் டைம்ல டுகெதருக்கு போட்டு டுகெதர் கூட போட்டு விடலாம் அவளுக்கு. எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கே அனுப்பி விடலாமே நீ டுகெதருக்கு. டெக்ஸ்டிங் வரலாமே. we can ask why did you come on live, comment. அந்த லைவ் பண்றதுக்கு வந்து 50 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தா பண்ணிடலாமா? ஆமா. Slowly build a subscriber base and then do the live. Fulla maandottam. Krishna திரும்பியும் நெல்வயல்கள் வந்துருச்சு. அப்படியா? எங்க நான் பார்க்கலையே. அந்த சைடு போயிடுச்சு. தண்ணி இருக்கு அங்கே. ஆமா, நெல்வயல் இருக்கு. தண்ணிக்கு ஆக்சஸ் பக்கத்துல ஏதாவது ஏரி இருக்கலாம். ஓகே இங்க பாரு, இது தென்னந்தோப்பு வந்துச்சு. வாழைத்தோப்பெல்லாம் வச்சிருக்காங்க. பக்கத்துல ஏதாவது ஏரி இருக்கும். வாழைத்தோட்டம் இருக்கு, நெல் இருக்கு. வாழையும் நெல்லும் போட பிடிச்சிருக்குன்னா ஏரி பாசனம் ஏதாவது இருக்கணும் சொன்ன மாதிரி.
I think we need to take an hour's break somewhere. ஏன் உனக்கு ரொம்ப முதுகுலிதா? முதுகு வலி போயிடுச்சு, தூக்கம் வருது. ரொம்ப தூக்கம் வருதோ? எஸ். ரொம்பலாம் இல்லை, தூக்கம் வருது. I thought you might also feel the same. If you are not feeling sleepy, then okay, we go ahead. Because I am not Pochampalli 9 kilometers to the right. நம்மளை டைரெக்டாக போக சொல்லுது மேப். என்னமோ ஆக்சுவலாக நான் போட்டிருக்கிறது கரெக்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, ஜஸ்ட் ஹோல்ட். இந்த ரைட் சொல்லுது. ஆமாம், இங்கே ரைட்டு போகிறது தான் போச்சம்பள்ளி. அது ராங்காக கூகுள் மேப் பண்ணியிருக்கு. போலாமா ரைட்டு? ஓகே, we go to Pochampalli and then nine kilometers அப்புறமா செக் பண்ணி. ஓகே, இங்கே ஏதோ ஒரு பஸ் வருது, புது பஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. 59 மேல் நோக்கி அண்ட் சந்தூர் குள்ளப்பாட்டு ஸ்கூல் ஒன்று இருக்கு. என்ன ஸ்கூல் இது? அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி சந்தூர். இங்கே இன்னொரு நிமிஷம் கவனிச்சியா? என்னாச்சு? இந்த ஸ்கூல்ஸ்லாம் நம்ம கௌரவி பார்க்குறோம்ல, ஆமா, இதெல்லாம் எங்கேயாவது தான் ஒரு பிரைவேட் இதே இருக்கு. ஓகே, நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தான் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தான் இருக்குது. எல்லா பிள்ளைங்களும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க ஆக்சுவலா. ஓகே 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 ஓகே. ஸ்கூல்ல வந்து ஃபுல்லா கார்ஸ் இருக்கு. அத்தனை சிட்டிஸ் இருக்குல்ல, ஸ்கூல்ல வந்து 5-6 கார் நிக்குது கார்த்தி. அத்தனை டீச்சர்ஸும் கார்ல வராங்க போல. ஆமா, கவர்மெண்ட் டீச்சர்ஸுக்கு எல்லாம் 1 லட்சம் ரூபாய் இல்லை சம்பளம். ஆமா. முன்னாடி மாதிரி கவர்மெண்ட் வேலையில் என்ன 50,000 30,000 40,000 சம்பளமும் கொடுக்குறாங்க. எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுமே 1 லட்சம் 2 லட்சம் தானே வாங்குறாங்க. ஓகே, பள்ளி போச்சம்பள்ளி சந்தூர். கொஞ்சம் இன்டீரியரானா ஒர்க் பண்ணுறோம். ரோடு நேரம் ஆயிடுச்சு. கொஞ்சம் டேமேஜஸும் இருக்குது இந்த ரோடு. ஏன்னா இந்த 2 புளிய மரத்தை வெட்டாம விட்டு வச்சிருக்காங்க. நல்ல விஷயம். இங்கெல்லாம் நிறைய ஹிந்தி பசங்க வந்த மாதிரி தெரியல. இல்லை, ஹிந்திக்கார பசங்களெல்லாம் அதிகமாக பார்த்த மாதிரி எனக்கு. எல்லா பெருநகரங்களுக்கும் வந்துட்டாங்க. இன்னும் சின்ன சின்ன ஊர்களுக்கு வரலாங்க. ஆனால் சின்ன சின்ன ஊர்களுக்கு இல்லை வேலை செய்கிறவங்க பார்த்தா இந்த ஊர்லேயே இருக்கிற ஆளுங்களாக தான் இருக்காங்க. ஓகே, சின்ன பசங்களை காணும்ல, ஆனால் எல்லாம் வயசானவங்க தான். ஆமாம். Srinivasa Silks and Readymades.
ஸ்ரீனிவாசா ஃபைனான்ஸ். யாரோ இந்த சீனிவாசா குரூப் ஒன்று ஒரு டாஸ்மாக் இங்கே இருக்கு. இங்கேயோ தலைவர் 2 பீரை வாங்கி தைரியமாக நடந்து போகிறாங்க. ஐடியா இங்கே ஏதோ மறுபடியும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ஸ்கூல் தானா? ஆரம்ப பள்ளியா? குழந்தைங்களோட சத்தம் கேட்குது. வீடியோ எடுக்கிறாங்க. கேர்ள்ஸ் ஸ்கூலு, பிரைமரி ஸ்கூல் போல இருக்கு. ஆரம்ப பள்ளின்னு சொன்ன மாதிரி. கேம்பிரிட்ஜ் பப்ளிக் ஈஸ்ட். கொஞ்சம் தூரத்துக்கு அந்த ரோடு இருந்தது. இப்போ திருப்பியும் நல்லா ஆயிடுச்சு. மேபி ஒரு 2 கிலோமீட்டர். இந்த ஊர் பகுதியில் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்குது. அது மரங்கள்லாம் இருக்குது, அதை வெட்டாமல் அதை அப்படியே விட்டுட்டு இருக்காங்க. பரவாயில்ல, அது வரைக்கும் நல்ல விஷயம் தான். அந்த கொஞ்சம் தூரத்துக்கு போடுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அதை கொஞ்சம் நல்லா போட்டுருவாங்க. சாப்பாடா காரியம் தான் போல இருக்கு. சாமி கோயில். நம்ம குருபரப்பள்ளியிலேருந்து நம்ம கொத்தகிருஷ்ணப்பள்ளி போகிறோம் இல்லையா, அங்கே கூட பார்த்தீங்கன்னா நிறையா ப்ரைவேட் ஸ்கூல். பழனி ஆண்டி செட் ஹாய். பழனி ஆண்டி ஹாய். பழனி ஆண்டி, ஐம் சாரி, ஐ டோன்ட் நோ வென் யூ செட் ஹாய். நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஐம் வெரி சாரி பழனி ஆண்டி. ஆர் யூ தேர் பழனி ஆண்டி? இஃப் யூ ஆர் தேர் சே ஹாய். பழனி ஆண்டி இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு மறுபடியும் ஹாய் சொல்லுங்கள். மன்னிக்கணும், நீங்கள் ஹாய் சொன்னப்போ நான் கவனிக்காமல் போயிட்டேன். பேசிக்கிட்டே இருந்ததில் நாங்கள் லைவில் ஃபோக்கஸ் பண்ணாமல் போயிட்டோம். ஸ்க்ரீனை ஃபோக்கஸ் பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டேன். பழனி ஆண்டி, பழனி ஆண்டி -GD7JK. இங்கே ஒரு ஆரம்ப பள்ளி இருக்குது, பிள்ளைங்களாம் விளையாடு. காலில் செருப்பு இருக்கா கவனிச்சியா? இப்போ சொல்ல முடியாது, விளையாடும் போது கவனிக்க முடியாது. செருப்பை காட்டிட்டு கூட விளையாடுவாங்க. ஓகே ஓகே ஓகே. நடந்து போகும்போது தான் பார்க்க முடியாது. பார்க்கணும். பழனி ஆண்டி ஹாய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாம் ரியாக்ட் பண்ண இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார் போல இருக்கு. எங்களா ரியாக்ட் பண்ணாமலே இருக்கீங்க. நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிறீங்க. எங்களுக்கு நாங்கள் ஒருத்தர் எங்கள் லைவ் பண்ணுறீங்க, நாங்கள் ஹாய் சொல்கிறோம், எங்களெல்லாம் கண்டுக்காமல் விட்டீங்க அப்படின்ட்டு குளிச்சுட்டார் போல இருக்கு. பழனி ஆண்டி வெரி சாரி. தென்னந்தோப்பு நடுவில் ஊடு போயிரு. வேர்க்கடலை நினைக்கிறேன். அப்படியா? வேர்க்கடலை போட்டிருக்கு. தென்னந்தோப்பு இல்லை, மாந்தோப்பு. மாந்தோப்பு. மாந்தோப்புல மாமரங்கள் வீக்கா இருக்கு பர்டிகுலர் தோப்புல. கொஞ்சம் ட்ரை பெல்ட் போல இருக்கு. கொஞ்சம் இந்த இடம் வந்த அப்புறம் இது கொஞ்சம் அப்லாண்டா கூட இருக்கலாம். ப்ராபப்லி அப்லாண்ட் ஆல்சோ. நம்ம ஆக்சுவலாக லேண்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ரொம்ப செழிப்பாக பார்க்கணுன்னா தஞ்சாவூர் பெல்ட் தான் போகணும், டெல்டாக்கு தான் போகணும். அரசு உயர்நிலைப்பள்ளி. அரசு உயர்நிலைப்பள்ளி. அதில் ஒரு இன்னொரு விஷயம் கவனிச்சு, எல்லா ஸ்கூலும் ஆரம்ப பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி இது எல்லாமே மெயின் ரோட்லேயே இருக்கு. கரெக்ட். இல்லை இன்டீரியர்லேயும் இருக்கும். நம்ம அந்த ஸ்கூல், அந்த சின்ன ஸ்கூல்ஸ் இருக்கும் இல்லையா, ஆரம்ப பள்ளி, அப்புறம் வந்து மேபி அதெல்லாம் கிராமங்களுக்குள்ளே இருக்கும்.
மனிதர்கள் மெயின் ரோட்ஸ்ல வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எங்க உள்ள இல்ல, ஆனா அது அக்சசிபிலிட்டிக்கும் ஈஸி இல்லையா? ஏதாவது ஒரு பஸ் அது பஸ்ல ஏறி புள்ள போயிடும்ல. மெயின் ரோட்ல வச்சா அந்த அக்சசிபிலிட்டி ஈஸி ஆயிடும்ல. ஒரு சைக்கிள் ஓட்டிட்டு கூட புள்ள வந்துடும். ஓகே, இங்க பாரு நெல் பயிர் எல்லாம் திருப்பியும் தண்ணி இருக்கிறவங்க நெல் வச்சிருக்காங்க. புள்ள அறுத்து எடுத்துன்னு வந்து நிறுவ அருமையா. ரோடு எப்படி இருக்கு பத்தியா? ஆமா, டாஸ்மாக் தான் எங்கேயோ இருக்கு. ஏன் இல்ல, அங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க, அதுக்காக பார்த்தேன். அதுக்காகவா? அந்த அம்மா இவ்வளவு தூரம் தள்ளி ஸ்மெல் பிடிச்சிட்டியோன்னு நினைச்சிட்டாங்க. இல்ல, இவ்வளவு தூரம் தள்ளி அந்த அம்மா ஒரு கடை வச்சிருக்குது. ஓகே, தோப்படி குப்பம் ஏவோ காலனி. ஒரு நல்ல ரோடு. ஃபாஸ்ட் ஃபுட். பெரியாண்டவர் அக்ரோ சர்வீஸ். நேற்று நைட்டுக்கு கொஞ்சம் நல்லா ஒரு 8 மணி நேரம் தூங்கினாலும் எனக்கு அவ்வளோ தெரியல. அப்படியா? நேற்று ஆனால் டயர்ட் ஆகிட்டேன் நான் 5-6 மணிக்கெல்லாம். நல்லா எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன். ஏன்னா முந்தா நேற்று தூங்கல இல்லை என்னன்னு. ஃபுல் எனர்ஜியில் ஃபுல் ஸ்டீமில் இருக்கேன். ஃபுல் ஸ்டீம் இல்லை, பட் ஐம் ஓகே. ஐம் நாட் ஃபீலிங் லைக் எஸ்டர்டே. பட் ஆல்சோ சி, இது வந்து எப்படின்னா நம்ம ஓவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி வண்டி ஓட்டல. ஸ்லோவாக பொறுமையாக எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு. 38 எங்கேருந்து எங்கே போகுது பேர்? 30 கிருஷ்ணகிரி, போச்சம்பள்ளி. கிருஷ்ணகிரி, கூச்சனூர் உள்ள இருக்கு. உள்ளுக்கு ஊருக்கு போகுது ரோடு. இப்போ ஆக்சுவலாக நம்ம எப்போ 11 மணிக்கு தான், டெக்னிக்கலாக பார்த்தா 11 மணிக்கு தான் கிளம்பணும். ஓகே, இப்போ விட 3:30 மணி தான் ஆகுது. அப்புறம் 4 மணி நேரம் தான் வண்டி ஓட்டியிருக்கோம். ஓகே, 4 மணி நேரத்துல எங்க கர்நாடகா அந்த பார்டர்ல இருந்து இன்டீரியர் தமிழ்நாடு வந்துட்டோம்ல. இதுக்கு நம்ம வந்து ஃபாஸ்டாலாம் ஓட்டல, பொறுமையா நிக்க வச்சு தான் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். காணல் நீர் தெரியுது எனக்கு. ஈவினிங் சன் ஆயிடுச்சு இல்ல? ஆமா ஆமா, ஈவினிங் சன்ல தெரியும். நிழல் அது முக்கவாசி. இதே அடுத்த மாசம் கண்டிப்பா காணல் நீர் எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம ஏசியை கீழே பண்ணாம ஓட்ட முடியாது. பட் இப்போ ஓகே தான். பிப்ரவரி ஃபுல்லாவே ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்கும். ஆமா, இட் இஸ் நாட் that bad. Arca plates manufacturing. நம்ம ஒரு வாட்டி சிமோகால இருந்து சாகரா போயிட்டு அந்த அனந்தபூர் போனோம் தெரியுமா, அந்த பட்டர் மீட் பண்றதுக்கு. ஆமா, அந்த ஏரியாலாம் அந்த ரோட்ஸ் பார்த்தேன். அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, லைட்டா வருது. அந்த அளவுக்கு இருக்காது, ஏன்னா அது கர்நாடகா. அது வேற இல்லை, அது கொஞ்சம் இது வெஸ்டர்ன் காட்ஸ் வேற டைப் ஆஃப் டெரெயின், வேற டைப் ஆஃப் ட்ரீ, ஃப்ளோராவும் சேஞ்ச் ஆகுது இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் வாட்டி போனதுக்கு இப்போ அவங்க அப்பா போன பிறகு அவங்க பையன் வந்து மொத்தமா அது பிசினஸ் ஆயிட்டானே. பிசினஸ் இப்போ அது இட்ஸ் நோ லாங்கர் ஹெல்த் கேர் சிஸ்டம், இட்ஸ் நவ பிசினஸ் சிஸ்டம். இதுக்கு அதுக்கு வித்தியாசமே இல்லை.
ஆனா அந்த பஸ்ல போனது நல்லா இருந்தது நமக்கு. எல்லாம் காலையில ஃபர்ஸ்ட் வாட்டி போகும்போது தான் நல்லா இருந்தது. ரெண்டாவது வாட்டி நம்ம கார்ல போகும்போது அதுக்குள்ள ரோடு போட்டுறேன்னானுங்க, ஊரே ஒரு மாதிரி மாறி போயிட்டு இருந்தது. அந்த இதுவே இல்லை. ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் எப்பவுமே நல்லா இருக்கும் கார்த்தி. அது இல்லாம ஃபர்ஸ்ட் வாட்டி நம்ம போகும்போது ரொம்ப விடிகாலையிலே போகணும். அங்க போய் இறங்கின உடனே 6 மணிக்கெல்லாம் பஸ் பிடிச்சோம் இல்லையா? காலையும் போனதுனால அது விடியற் காலைல போனோம், இங்க எங்க நடந்தோம், அது எல்லாமே ஒரு எஃபெக்ட் இருக்கு. லைன்ல வேற நிக்க வச்சிட்டாரு அவரு. இறந்து போயிருக்காரு. தங்கமேவா கடல் பறவைகளா பிரவீன்குமார் புவனேஸ்வரி. ஓகே, இந்த வழி போனோம்மா. மயிலாடி இருங்க மயிலா, நீங்க கேட்குற வரைக்கும் நாங்கள் கரெக்டு தான். இங்கே ஒரு 24/7 ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கு, மல்டி ஸ்பெஷாலிட்டி எமர்ஜென்சி. ஓகே, மல்டி ஸ்பெஷாலிட்டி பெருசாக கட்டி விட்டுக்கிறாங்க. ஓகே, போச்சம்பள்ளி கிட்ட இருப்போம் நம்ம. லெஃப்ட்டுக்கு திரும்பணும். போச்சம்பள்ளிக்கே வந்துட்டோமா? கிட்ட வந்துட்டோம். ஜங்ஷன் ஒன்று வருது, அதில் லெஃப்ட்டு. அதான் பெரிய பெரிய போர்டு வந்துச்சு. இங்கே பாரு, சத்யாவை கடை ஓப்பன் பண்ணி இருக்கானே. அப்படியா? சத்யா ஃபர்னிச்சர்ஸா? பெருசு பெருசாக டிவி வாங்கி போய் வீட்டில் வைக்க வேணாம். டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின். நல்லது. கரூர் வைஸ்யா பேங்க் இருக்கு. குமரன் சில்க் சாமி இருக்கும் இங்க நிறைய சில்க்ஸ் அந்த மாதிரி. ஏன்னா புடவைக்கு பேர் பண்ண ஊருன்னு சொல்றதுனால இருக்கும் இந்த மாதிரி ஃபேஷன்ஸு, அந்த எக்கானமி இருக்கும். ஓகே, டெக்ஸ்டைல் எக்கானமி. திருப்பத்தூர் 28, தர்மபுரி 32. ஓகே, நெடுஞ்சாலைத்துறை. எனக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து ஆச்சரியமா இருக்குது. இது பண்ணியிருக்காங்களா இங்க? இந்த மாதிரி எளிமையான விஷயத்துல ஏன் கர்நாடகாலையும் ஆந்திராலையும் பண்ண மாட்டாங்க? இதை பண்றதுக்கு என்ன பிரச்சனை? இது என்ன போஸ்டர்? காடு வெட்டி குரு, காடு வெட்டி 1 பிறந்த நாள் காணும். ஓ, காடு வெட்டி குரு டெரைனுக்கு வந்துருக்கோமா? ஓகே, காடு வெட்டி குரு, காடு வெட்டி குருக்கான டெரைன். இவங்க வேற ஏதோ வெட்டிங் செரமனி, ரிசப்ஷன் செரமனிக்கு போர்டு வச்சிருக்காங்க. பாரு அங்க ஜனங்களாம் எப்படிலாம் போர்டு வச்சுட்டு எந்த லெவல்ல வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றியா? நானா சொல்ல இருக்கதே சொல்றேன். கரெக்ட். இது என்ன பஸ் ஸ்டாண்ட் போல இருக்கு. பேருந்து நிலையம் போச்சம்பள்ளி. போச்சம்பள்ளி பஸ் ஸ்டாண்டு. பஸ்ஸஸ் தான் நிற்குது. நல்லா அகலமான ரோடு போட்டிருக்காங்க. லைன் போடணும் சைடில், நடுவுலையும் டிவைடர் போட்டு. டிவைடர் போடுவாங்களான்னு தெரியல. டிவைடர் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் லைன் போடணும். வசந்தன் கோ இருக்குது. அடேங்கப்பா, வசந்த் டெரைனா? ஓகே, போச்சம்பள்ளியில இருக்கும் தான் அவங்க ஒரு. மகாலட்சுமி, முத்தூட் ஃபைனான்ஸ். ட்ரெண்ட்ஸ் இருக்கியா? மட்டும் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ். இப்ப என்ன KFC டாமினோஸ் தான் இல்லை. இப்போ KFC டாமினோஸ் தான் பார்க்கல இன்னும். நம்ம இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல், பெண்ணை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். சூப்பர் மார்க்கெட்ஸு,
போச்சம்பள்ளியில இதெல்லாம் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலையே. ஆமா, ஆச்சரியமா தான் இருக்குது. காவேரிப்பட்டினத்தோட பெருசா மத்த டெவலப்மெண்டா இருக்கு. காவேரிப்பட்டினம், பாலக்கோடு, பெண்ணாகரம் எல்லாத்த விட இது வந்து ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது இல்ல. somebody has passed a comment. சரண் ப்ரோ, நீங்க கார் ஓட்டுவீங்களா? கார் ஓட்ட மாட்டேன் சரண், எனக்கு கார் ஓட்ட வராது சரண். கார் ஓட்டுற ஆள் இல்லையே நானு. ஐம் சாரி, கார் ஓட்டுவதில்லை. ஊத்தங்கரை 24 சிப்காட். ஓ, இங்க ஏதோ சிப்காட் இருக்கு. போச்சம்பள்ளி சிப்காட். ஒரு நாள் நான் தங்கி இருக்கேன் நான் அதுல. நேச்சுரலி அப்ப ஜனங்களுக்கு வேலை இருக்கு, காசு இருக்கு, எல்லா வசங்கோ எல்லாத்துலயும் வந்து வாங்குவாங்க கண்டிப்பா. அந்த மிஸ்ட்ரி சால்வ் ஆச்சா? சோ ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கும் இல்லாம. போச்சம்பள்ளி சிப்காட்ல ஒரு ரூம்ல ஒரு 2 நைட் என்னமோ தங்கி இருந்திருக்கேன் நான். மேக் சென்ஸ். கரெக்ட். அது ஒரு எக்கோசிஸ்டம் இருக்குமே. அப்ப அதான் அதனால தான் இவ்வளவு துணி கடை அந்த கடை எல்லாமே இருக்கே. என்னன்னு பார்த்தா போச்சம்பள்ளிக்கு வந்தோம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நான். எதுக்கு வந்து இப்ப யமஹா எல்லாருக்கும் மயிலாடு எல்லாம் வந்துட்டாங்க. SS ஃபேமிலி தாபா. ஸோ எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு லாஜிக் இல்லாம இல்லை. அங்க ஒரு சிப்காட் இருக்கு, அங்க வேலை வாய்ப்பு இருக்கு. வேலை வாய்ப்பு இருக்கும்போது மக்கள் கிட்ட டாடா மார்ட் டிமார்ட்ட ஒருத்தன் டாடா மார்ட் ஆகிட்டான் பாத்தீங்க. எவ்வளவு டாடா மார்ட்டா டிமார்ட்டுக்கு இங்க பாரு. இந்த வீடுகள்லாம் வந்து நிறைய வீடுகள்ல 3 மாடி 4 மாடி கட்டி இருக்காங்க இல்லையா இந்த வீடுகள். வாட் திஸ் மீன்ஸ், இதுக்கு மீனிங் என்ன? வாடகை விட்டுருக்காங்க. வாடகை ஏன் விடுவாங்க அப்படின்னா, பக்கத்துல வேலை வாய்ப்புகள் இருக்கணும், ஆளுங்க வரணும். வர்ற ஆளுங்கள் தங்கணும். லோக்கல் ஆளுக்கெல்லாம் வாடகை விட முடியாது இல்லையா? வாடகை விடணும்னா வெளியில இருந்து ஆள் வரணும்ல. வெளியில இருந்து எதுக்கு ஆள் வருவான்? பக்கத்துல தான் வேலை வாய்ப்பு இருந்தா தான் வருவான். மத்தூர் 6 கிலோமீட்டர். SH60 SH60ல இருக்கமா? ஸ்டேட் ஹைவே நம்பர் 60. NH மாதிரி தான் இருக்குது இது. NH மாதிரி தான் இருக்குது இது. பழைய NH மாதிரி. ஏன் புது NHS அது இப்படி தானே இருக்குது? கரெக்டா, புது NH. நம்ம பேர்னாம்பட்டு டு குடியாத்த வரோம்ல. ஆமா, அது இப்படிதான் இருக்கு. அது NH தான். அது கரெக்டா. இவ்வளோ பாப்கார்ன் போயிருக்காரு. ஹியூஜ் இண்டஸ்ட்ரி சர்வை ஆகி இருக்குது. பட் நல்ல விஷயம் பாரு. இங்கே போய் போச்சம்பள்ளி சிப்காட்னா இந்த கிருஷ்ணகிரி ஏரியாவுக்கு இங்கே ஒரு சிப்காட் வச்சா இப்போ இங்கே இருக்கு இந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு உருவாகுது இல்லை? இப்போ வெளியிலேருந்து ஆளுங்க வருவாங்க, இவங்க வீடு கட்டுவாங்க, வாடகை விடுவாங்க. அது டெவலப்மெண்ட் வந்து irreversible அது. unless the whole system collapses. இதில் சில இடங்கள்ல ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்கல்ல. சைனாவில் நிறைய கோஸ்ட் டவுன்ஸு டெவலப் ஆகிட்டு ஃபார் சம் ரீசன் டவுன் பிகின்ஸ் கொலாப்சிங். டப்புன்னு பாப்புலேஷன் எவாக்குவேட் ஆகி அது கோஸ்ட் டவுனாக நின்றுடுது சில இடங்கள். நமக்கு அந்த மாதிரி ஆகாதுன்னு நினைக்கிறேன். வி ஹாவ் எ ஸ்மால், எல்லா டவுன்ஸுக்குமே ஒரு சின்ன வெஜிடபிள் அக்ரிகல்ச்சர் ஹிண்டர்லேண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் அக்ரிகல்ச்சர் ஹிண்டர்லேண்ட் ஒன்று இருக்கும். அது எங்கேயோ ஒரு இடத்துல அது சஸ்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் இது டைவர்சிஃபை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் போச்சம்பள்ளி. இங்க பாரியா கோர்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அவ்வளோ பெரிய கோர்ட்டு கட்டுற அளவுக்கு பிரச்சனைகள் பண்ணி சுற்றி நிறுறாங்க இந்த இடத்துல மக்கள். சிவில் கோர்ட்ஸ் இருக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் இருக்கும், எல்லாம் அதெல்லாம் இருக்கும்ல. ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் ஏன் இதில் இருக்கும் போது கோர்ட்டில் அந்த பிரச்சனைகள் எதாவது இருக்குது. ஓகே, ஆட்டோ எல்பிஜி 1 கிலோமீட்டர். ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலா என்னது தெரியலையே. பெரிய காம்ப்ளெக்ஸ் தான், நிறைய மரம் வச்சிருக்காங்க.
அரசு உயர்நிலைப் பள்ளி களற்பதி. களற்பதி கிருஷ்ணகிரி மாவட்டம். பெரிய காம்பவுண்ட் போல இருக்கே. நடந்து போயிட்டு வருமா உள்ள? வேற ஸ்கூல் இருக்கும். ஸ்கூல் டைம். ஸ்கூல் விட்டுருந்தாங்க. சண்டேஸ்ல அதெல்லாம் திறந்துருக்காங்க. தமிழ்நாடு போலீஸ் ஸ்பெஷல் போலீஸ் பட்டாலியன். ஒரு பெட்டாலியன் இருக்கு. 7th பெட்டாலியன். 7th பெட்டாலியன். போச்சம்பள்ளியில 7th பெட்டாலியன் இருக்கு. அது ஸ்கூலு பெருசா இருக்கு. பெட்டாலியன் இருக்கு. ஸ்கூல்ல எவ்வளவு மரம் வச்சிருக்காங்க பாரு. ஆமா, காடு மாதிரி இருக்கு. ஹியூஜ். களற்பதி. களற்பதி. Good. SH60. வாணியம்பாடி 45. அப்படியே திருப்பத்தூர் இங்க பெரியார் சமத்துவபுரம். இது எடு. சமத்துவபுரம் உள்ள போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாமே. நம்ம போலாமே. சமத்துவபுரத்துல எல்லாம் வேண்டாம், நீங்க வரக்கூடாது, இல்லை யாரும் சொல்ல போறது இல்லையே. ஊர் தானே அது. ரவுண்டு போயிட்டு வருவோம். LSS பேருந்துகள், எக்ஸ்பிரஸ் எல்லா பஸ்ஸும் நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. பெரியார், வெற்றி நகர், சமத்துவபுரம். எல்லா வீடுகளும் ஆக்குப்பைடா இருக்கு கார்த்தி. கொடுத்தவங்களா இருக்கும். இங்கெல்லாம் பாரு, இதெல்லாம் பரிசு ஆள் இல்லை. சிலது இல்லை, சில வீடுகள் இல்லாத மாதிரி இருக்கு. மோஸ்ட் வீடுகளில் இந்த வீடுக்காக திருப்பிக்கலாமா? அங்கே திருப்பிக்கலாமே. அது டெட் எண்ட் அந்த பக்கம் திருப்பதிக்கு வழி இருக்கு. வழி இருக்கு இங்கேயா? ஆமாம், இங்கே கார் திரும்பாது. ஷுவர். இந்த இதில் திரும்ப முடியாதா? லெஃப்ட் போயிட்டு அப்படி பேக் போயிட்டு அப்படி திரும்ப வர முடியாதா? இல்லை அப்படி போயிட்டு அப்படி ரவுண்ட் அடிச்சிடலாம் நினைக்கிறேன். இல்லையா? எல்லாம் அபேண்டன் பண்ணிட்டுக்கிறாங்க. ஃப்ரண்ட்டுக்கு போய் அப்படி பேக் வர வேண்டியது தானே. ஓ, இப்படி ரூட் இருக்குன்னு போகலான்ட்டு திரும்ப அடிச்சிட்டியா? பார்த்து இந்த லெஃப்டில் ஓகே. ஆடு வளர்க்குறாங்கோ. ஷக்கீலா சையத் பாஷா. சவுண்டை பிடிக்காது. சும்மா சாரி, இல்லை அது நான் பார்த்தது. எனக்கு என்னென்னா சவுண்டை பிடிக்காது. முஸ்லீம் வீடுகள் இருக்கு. வேற ஒரு முஸ்லீம் வீடு பார்த்தேன். ஓகே, கோயிலும் வச்சிட்டாங்க சமத்துவபுரத்துக்குள்ள. ஒரு அம்மன் கோயில், சபால்டன் கோயில் வச்சிட்டாங்க. இது அண்ணாமலை
ஒர்க்ஸ்க்காக. ஓகேங்க ஐயா. What is your energy? Why so excited? What have we done? கையில கேமரா வச்சுட்டு அவங்க ஏரியால போயிட்டு வரல நீ. அது அவங்களுக்கு எப்படி கேமரா தெரியும்? கேமரான்றது அது தெரியாது. கையில ஏதோ வினோதமா இருக்குல்ல. யார் மேன் நீங்க எங்க ஏரியாக்குள்ள வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு போறீங்க? ஆட்டோ எல்பிஜி வைடரான ஒரு ரோடு போட்டிருக்காங்க. நல்லா அது இங்கிருந்து அது வரைக்கும் போல அங்க. அது இங்கிருந்து அது வரைக்கும் போல அங்க. இல்லைன்னா இன்னொன்னு நடந்திருக்கலாம். இருக்கே ஐயனார் ஐயனார் ஐயனார். என்ன ஏரி? என்ன ஏரியா? நதியா? என்ன நதி பாரு. இதுவா? ஏரிக்கரை பகுதி. வாகனங்கள் கவனமாக செல்லும். ஏரிக்கரை தான். ஏரி பேட் லக் என்னன்னா தண்ணீர் இல்லை. இருக்கு, ட்ரை ஆயிடுச்சு. நோ வாட்டர். கொஞ்சமா இருக்கு, குளிக்கலாம். இன்னும் ஒரு மாசத்துக்கு எருமைகள். ஆனா எருமைகள் எதுவும் இருக்கிற இருக்குங்க. இருக்கு 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 எருமைகள் இருக்கு. வேலூர் 114 கிலோமீட்டர். போச்சம்பள்ளி என்ன கான்ஸ்டிடுவன்சி? அதான் பார்த்தமே, பர்கூர். பர்கூரோட ஒரு கார்னர் டச் பண்ணியாச்சு. ஓகே. சதன் இப்போ திருப்பத்தூர் கான்ஸ்டிடுவன்சி இருக்குல்ல. திருப்பத்தூரே கான்ஸ்டிடுவன்சி. இது என்ன? இது என்ன பில்டிங்னு தெரியலையே. ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு கட்டடம். கூட்டமைப்பு கட்டடம். கம்யூனிட்டி ஹாலு. ஓகே. கம்யூனிட்டி ஹாலு. ஓகே. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கம்யூனிட்டி ஹால் கட்டி வச்சிருக்காங்க. பரவாயில்லையே. ஆனா அது யாரும் யூஸ் பண்றது இல்ல. யூஸ் பண்ண மாட்டாங்க. அது ஜனங்க இங்க வந்து இப்ப அவங்க கிட்ட காசுக்குதா. இங்க வந்து ஃபங்க்ஷன் பண்ணா அவங்க ஸ்டேட்டஸ் என்ன ஆவறது? கம்யூனிட்டி ஹாலியா கல்யாணம் பண்ணுவேன் போல. அவங்களே பண்ண மாட்டாங்க. என்ன பெரிய இன்ஸ்டிடியூட் இருக்கியா இங்க? காலேஜா? என்ன குணாவா? குணா 2வது லைன் என்ன படிக்கல. இங்க இருக்கு. இங்க ஒரு போர்டு போட்டிருக்காங்க. ஸ்கூல், மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஓகே. ஸ்கூல் குணா மெட்ரிக். 7th annual sports meet on டாட் ஒலிம்பிக்ஸ். பாரு இந்த ஊர்ல என்ன பேர்லாம் வச்சிருக்கேன் பாரு. டாட் ஒலிம்பிக்ஸ் தான். அவங்க பசங்க எல்லாம் டாட்லர்ஸ் ஒலிம்பிக்ஸ் விளையாடுறாங்களா? டாட் ஒலிம்பிக்ஸ் தான். பாத்துக்கோ. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். மத்தூர். ஸ்ட்ரைட்டா மத்தூர், லெஃப்ட்ல பெங்களூர். ஓ இது வந்துருச்சு ஹைவே. என்ன ஹைவே இது? இதுதானா? ஓ திருப்பத்தூர். இது திருவண்ணாமலை. ரைட் ஊத்தங்கரை, நேர் திருப்பத்தூர். இது திருவண்ணாமலை டு கிருஷ்ணகிரி ஹைவே. சிங்கிள் பிளாக்லயே போட்டுக்கிறாங்களா பிரிட்ஜ்? ஆமா, இந்த பிரிட்ஜ் வந்து ரெண்டு இது இல்ல, ஒன் வே தான்.
ஒன் வே கிடையாது, என்ன சொல்லுவாங்க, 2 லேன் தான். 2 லேனா? 2 லேன் ஹைவே தான், 4 லேன் இல்லை. மலர் மருத்துவமனை. நான் போய் நிறைய வாட்டி இது மேலே போயிருக்கேன். ஓ, இதில் தான் வந்து நீங்கள் திருவண்ணாமலை போவீங்க? ஆமாம், இதில் தான் திருவண்ணாமலை அங்கேருந்து வந்துட்டு வச்சுக்கோ, அந்த எக்ஸ்பிரஸ் வேல கேஜிஎஃப் குப்பம்ல வந்து வச்சுக்கோ, இங்கேருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் முன்னாடி கொண்டு வந்து நம்மளை விட்டுரும். திருப்பத்தூர் நேராக திருவண்ணாமலை 83, ஸ்ரீபெரும் கோல்டன் டெம்பிள், கிருஷ்ணகிரி. ஓகே. இங்கேருந்து ரைட்டில் போயினாலும் அந்த ஹைவேல ஜாயின் பண்ணிக்கலாம். முத்தங்கரை போகிறதுக்கு. சென்ட்ராயன் பஸ் ஸ்டாண்டு. நம்ம இதில் தான் போடுமா? ஐயோ, ஆமாம், இதில் தான் போடும். பட்டுக்கா ஹைவே டைரக்ஷன்ஸே இருக்குது, கூகுளே பார்க்க தேவையில்லை. வெள்ளூர் ஃபோர்ட் 118 கிலோமீட்டர், ஏலகிரி 52 கிலோமீட்டர், திருப்பதி 223 கிலோமீட்டர். இந்த ஊர் மக்களோட காவல் நிலையம் மத்தூர். மத்தூர் மாநகர ஐமா சங்கம், வாணியம்பாடி 43 கிலோமீட்டர். சைட்லாம் போட்டிருக்காங்க. நூலகம், கவர்மெண்ட் லைப்ரரி. நம்ம வேப்பம்பள்ளியில் கூட இருக்கு, ஆனால் திறக்கவே மாட்டுறாங்க அதை. ஆனால் இதில் ஓப்பன் பண்ணிருக்காங்க தெரியுமா? இதில் நம்ம கோவர்தங்கரியில் அது போய் பார்த்தியா அந்த லைப்ரரிக்கு? புதுசாக திறந்துருக்காங்களா? ஆமாம், கோவர்தங்கரில் ஒரு பார்க் ஒன்று இருக்கு தெரியுமா? தெரியும், அந்த பின்னாடி ரைட் சைடில் வருமே, நம்ம பார் போவோம்ல, பார் பக்கத்தில் இருக்குல்ல. ஓகே, அது பக்கத்தில் பெரிய பார்க் ஒன்று இருக்கு. ஓகே, அதில் இப்போ வந்து அது உள்ள கவர்மெண்ட் லைப்ரரி பெருசாக வச்சுருக்காங்க. அது ரெகுலராக ஓப்பன் பண்ணுறாங்க. அதை காலையில் 8 o'clock ஓப்பன் பண்ணிட்டு மத்தியானம் 10-11 மணி வரைக்கும், திருப்பி சாயந்தரம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணிட்டு சாயந்தரம் 7 மணி வரைக்கும் இருக்குது. நான் இன்னும் போகல, ஆனால் முகேஷ் தான் சொன்னான் எனக்கு. கம்ப்யூட்டர்லாம் வேறு வச்சுருக்காங்களாம் அதில். நம்ம மதுரைக்கு போகும்போது நான் உன்னை கூட்டு போய் காட்டுறேன் கண்ணை. இப்போ நம்ம கோயம்புத்தூர் போகும்போது பெரியார் நூலகம் வேற கட்டிட்டு இருக்காங்களாம், அதுக்கு இன்னும் கம்ப்ளீட் ஆகல. ஓகே, அதை போய் பார்ப்போம். மதுரைக்கு போகும்போது
கலைஞர் நூலகத்தை போய் பார்ப்போம். அது ஆக்சுவலா கன்னிமரா லைப்ரரியோட மாடர்ன் ஆயிட்டு இருக்குது. கன்னிமரா கொஞ்சம் ஓல்டு ஸ்டைல் லைப்ரரி தானே. கன்னிமராவே இப்போ ரெனோவேட் பண்றாங்கல்ல, ரெனோவேட் பண்ணி ஃபேஸ் லிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 90s கன்னிமரா என்னமோ சூப்பர் பயங்கர மாடர்ன் பில்டிங் மாதிரி தான் இருந்தது. இப்போ அது பழசாயிடுச்சு நமக்கு. ஏதோ ஒரு கோவில் இருக்குங்க. கோவில் கோவில் தான். பூங்காவனத்தம்மன். உதயம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சிவம்பட்டி. ஏரிக்கரை பகுதி எச்சரிக்கையுடன் செல்லவும். ஆனா அந்த டெலிஜென்ஸ் இருக்குல்ல, அது ஆக்சுவலா ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் என்னென்ன போர்டுலாம் வைக்கணுமோ எல்லா போர்டும் வச்சிருக்காங்க. ஊர் வந்தா ஊரு போர்டு, எங்கெல்லாம் அதுக்கு அந்த கலர் இருக்குல்ல, எங்கெல்லாம் வார்னிங் கொடுக்குமோ அதெல்லாம் ரெட் கலரு. ஓகே. எங்க அந்தந்த ஊர் வரும்போது அதுக்கு உண்டான அந்த பச்சை கலர்ல போர்டு. ஓகே. அது அந்த சிஸ்டத்தை ஆக்சுவலா they followed it to the T. it takes effortல, அவ்வளோ டெலிஜென்ட்டா இருக்குதுங்க பாரு. டர்னிங்ல இந்த மாதிரி போர்ட்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஸோ டெலிஜென்ட்டா இது இங்க இருக்கு, இதை போடணும், இது எவ்ரிதிங் இஸ் a காஸ்ட் இல்லையா, பட் they've taken a diligence to it. கரெக்ட் தான். ஆந்திரால கர்நாடகால பல ரோட்ஸ்ல வந்து என்ன ரோட்ல போய் நிறுத்துறதுன்னு தெரியாது. இது உள்ள ஊருக்குள்ள போது ரோடு அழகா போட்டுருக்காங்க. இங்க இருக்கு தென்னந்தோப்பு பொண்ணு. அது வந்து இந்த எஜுகேஷனை எந்த மாதிரி ஆக்கிட்டாங்கன்னாக்கா, இட் இஸ் நோ டிஃபால்ட். இட் இஸ் நாட் லைக் இப்போ யாராவது பேரண்ட்ஸ் கிட்ட போய் இட்ஸ் நோ லாங்கர் a choice. அது நீ போய் கேட்டனா ஸ்கூலுக்கு போகாம இருக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை அதுக்கு. அப்படியே ஸ்கூலுக்கு போக கூடாதா? போகாம என்ன பண்ணுவாங்க? அது வந்து கேக்குறேன் தெரியலையே. திருப்பத்தூர் மாவட்டம் உங்களை அன்புடன் வருது. வேலூர் 100, சென்னை 242, 18. திருப்பூர் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஏதோ ஈஸி டியூனு கேட்டுச்சு. நான் எஸ்ன்ட்டேன் நான். அது என்னன்னு தெரியலையே. உன்னோட அக்கௌண்ட்ல தானே இருக்கேன். உண்மையாதே இல்லதான் இருக்கேன். அதான் கேட்டுச்சு, என்னன்னே தெரியல. நானும் எஸ்ன்ட்டேன் நான். அது எஸ்னோ இது எதுவும் யோசிக்காமலே எஸ்ன்ட்டேன் நான். என்னது நடக்குதுன்னு தெரியல. ஹேக் பண்ணி வேற ஏதாவது வேற பண்ணின்னு இருக்காங்களாம். யூடியூப்ல ஒருத்தர் ஹேக் பண்ணி என்ன பண்ண போறான்? அட்மோஸ்ட் என்ன பண்ணலாம்? இல்ல வேற ஏதாவது நோட்டிபிகேஷன் இருக்குமோ, ஏதாவது ஒண்ணு சும்மா இல்ல கூகுள்ல தான் வந்தது. கூகுள் தான் கிளியரா இருந்தது. எஸ் இட் வாஸ் மீன். நான் டக்குன்னு அது யோசிக்காமலே சொல்லிட்டேன். ஓகே, வாட் எவர் இட் இஸ், லெட்ஸ் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். நாளைக்கு ஓபன் பண்ணி பார்த்தா 0 வீடியோஸ்னா somebody hacked into your account and deleted all your videos. போச்சே. அப்படி என்ன கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டவன் அவனுக்கு அது delete பண்ற நேரத்துக்கு வேற ஏதாவது பண்ணலாம் அவன். எக்ஸாக்ட்லி. அண்ட் இன்னொன்னு சொல்றாங்க, delete அப்படின்னா ஆக்சுவலா delete வந்து நம்மளுக்கு தான். கூகுள் வந்து அது எதையுமே delete பண்றது இல்லைன்னு சொல்றாங்க. they just dump it somewhere else and keep it there அப்படிங்கறாங்க. அது அக்கவுண்ட்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகல, அவ்வளவுதான். it's not reflecting in your account.
It's not visible for public. ஸ்கூல் ஜோனு 30ல போ. சுந்தரம்பள்ளி ஸ்கூல் எங்க இதுவா? ஓகே 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 ஓகே. அப்படி அரசர் மேல்நிலைப்பள்ளி சுந்தரம்பள்ளி. எனக்கு என்னன்னா இப்ப ஏடிஎம்கே வந்து ஏடிஎம்கே மட்டும் இருந்தா கூட நான் கவலைப்பட மாட்டேன். அது பிஜேபி இருக்கிறதுனால தான் பிரச்சனையா இருக்குது தவிர வெறும் ஏடிஎம்கே மட்டும் இருக்குது, ஏடிஎம்கே ஜெயிச்சிச்சு சரி பரவாயில்ல போட்டுன்னு விட்டுறலாம். ஏன்னா ஏடிஎம்கே வந்து அண்டு பண்ண மாட்டானுங்க. புதுசா அவங்க யோசிக்க தெரியலனாலும் இதெல்லாம் மாத்த தெரியாது அவனுங்களுக்கு. பிஜேபி காரங்க அப்படி கிடையாது, அவனுக்கு எல்லா தகடத்தும் தெரிஞ்சவனுங்க. ஸ்டாப்னா என்ன அர்த்தம்? ஸ்டாப் பண்ணி போன அர்த்தம். ஹாட் அண்ட் கோன்னு போடணும்ல, அதுனா ஸ்டாப்னு போட்டா அப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாது. ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் போக வேண்டியதுதான். அது இவர் லாஜிக் தான். இங்க என்ன போட்டிருக்கேன்? விபத்து பகுதி மெதுவாக செல்லவும். நல்லா இருக்கு. அபாயகரமான வளைவு மெதுவாக செல்லவுமா. மைல்டான ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்காங்க, நல்ல விஷயம். டம்பு டிங்குன்னு இடிக்கிற மாதிரி ஒரு அது நைட்ல வரவங்களுக்கு தான் வந்து மெயினா அது அந்த இது தேவைப்படுது அவங்களுக்காக தான். ஆனா இப்போ நான் வந்து பயங்கர ஸ்லோவா நார்மலா போயிட்டு இருக்கேன். ஓகே, ஏன்னா நம்ம இதெல்லாம் பார்க்கணும் படிக்கணும்ன்றதுக்காக. இப்ப ஐயப்பனாரப்பன் ஆலயம். இப்ப நானே ஃபேமிலியோட வந்தோன்னு வச்சுக்கேன், இந்த இடத்துக்கு போகணும்னா இந்த போர்டெல்லாம் நிக்க வச்சு படிக்கிற அளவுக்கு கூட எனக்கும் பொறுமை இருக்காது. நான் பாட்டு போயிட்டே தான் இருப்பேன். இப்ப நம்ம ரெண்டு பேரும் போறோம். when you have a destination in mind, when you're going to some place, அது கஷ்டம் தான். ஆமா, போற போக்குல ஏதோ ஒன்று கவனிச்சாதான் உண்டே தவிர அந்த அளவு. 1 கிலோமீட்டர்ல பெட்ரோல் பங்க், முக்கிய சாலை சந்திப்பு மெதுவாக செல்லவும். ஓ நத்தம் இதுதானா மெயின் ரோடு சாலை சந்திப்பு தான் முக்கிய சாலை சந்திப்புன்னு போட்டிருக்காது. இது மெயின் ரோடு, அது சின்ன சந்திப்பு. நத்தம் ஊருக்கு போற ரோடு. திருப்பத்தூர் 15. திருப்பத்தூர்ல இருந்து இப்போ நம்ம ரைட் போகுமா லெஃப்ட் போகுமா? லெஃப்ட் போனா வேலூர் வாணியம்பாடி நம்ம ரெகுலர் ரூட்டா போயிடும். ரைட்ல என்ன இருக்கு? திருவண்ணாமலைக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். அது ஊத்தங்கரை, செங்கம், திருவண்ணாமலை அதெல்லாம் வரும். ஆர்னி சைடு போவோம். ஆர்னி சைடு போவோம். நாளைக்கு மத்தியானம் வந்து எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. ஓகே, அதை எப்படி அட்டெண்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் ஒர்க்கும் இருக்கு, அது இன்னைக்கு பண்ணலாம், நாளைக்கு காலையிலேயும் பண்ணலாம். அப்பனா ஒன்று செய்யலாம். நைட் வரைக்கும் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு ஒரு ரூம் புக் பண்ணிக்கிட்டு ஆனால் 24 hour செக்இன் செக் அவுட் புக் பண்ணாதான் நமக்கு கரெக்டாக இருக்கும். நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் இருந்துடலாம். ஏதாவது ஒரு 24 செக்இன் செக் அவுட் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். 24 hour செக்இன் இதுக்கப்புறம் எவனும் தரமாட்டான். இது எங்க 24 hour செக்இன் எங்க தெரியுமா தருவானுங்க? பிக் சிட்டிஸ்ல தான். அப்படிலாம் கிடையாது. இந்த கர்நாடகால பார் இருக்குல்ல, அதில் தருவானுங்க. இல்லை, அவனும் 24 hours. ஏன் 24 hours தெரியுமா உனக்கு? ஃபர்ஸ்ட் அது அப்செல்லிங். அது 24 hours குட்டினா நீ 24 மணி நேரம் இருக்கும்போது கீழே கடையில் வந்து பொருள் வாங்குவேன். 20 மணி நேரம் பொருளை வாங்கி 2வது குடிச்சினா 2வது நைட்டு புக் பண்ணுவேன்.
ஓ சாரி, நடுவில் நிறைய பேர் ஏதோ பேசியிருக்கேன். டெக்ஸ்டிங்னா ஐ ஆல்வேஸ் வண்டர் a party which doesn't have money at all, at the max they can spend money for digital marketing. Will that can happen? I always wonder which doesn't have money at all, they can spend money for digital marketing. So Techstream has a question for us. Well, that can happen. Party without money. Party without money is something. Aam Aadmi Party is a good illustration. Recent time la, although they had their flaws, it's a good illustration தான் நினைக்கிறேன். Yeah, they didn't have any money to begin with. They generated money as they went on, and they contested elections, and they are now established. Although we don't know how long they are going to survive. So they are there, right? Right now they are there, but BJP already smashed them. So the question is, will they be able to come back? How long? Now they have a silver lining because they have a government in Punjab. Okay. Bhagwant Mann. Okay. So when are Punjab elections due? After Tamil Nadu elections. Actually, Tamil Nadu elections period la வேற எந்த எலெக்ஷன்ஸுமே இல்லையா? கொஞ்சமா தண்ணி இருக்குது அந்த ஏரியில. வற்றி கொண்டு வருகிறது. மாசத்துக்கு இருக்கும், மாசம் 2 மாசம் கூட இருக்கலாம், கொஞ்சமா இருக்கும் 2வது மாசத்துல. இல்லை சொல்ல முடியாது, ஒரு மாசத்துல வத்தி போனாலும் வத்தி போயிடும். ஒரு மாசம் தான் தாக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். Everyone should do campaign by walk to every corner of the place. That is the difficulty. Because கார்லயே நாங்கள் வந்து சுற்றுறதுக்கு வந்து டைம் இல்லை நம்மளுக்கு இல்லையா நெக்ஸ்ட் 6 monthsல. So how does somebody go? So that is simply not possible. I don't think in China. Unless maybe they can do it if they are in the opposition. If they want to do mobilization, they'll be able to do it only once. Even if they come to power doing that way, next time they won't be able to do it. Yeah, impossible. It's possible only when spending money for election is an investment for future. They do that, Mohan. Bigger, exactly. Bigger parties with the organizational strength. Yes, Techstream. This is the irony of democratic politics, especially with vast territories like India, China. China is, although it's not a democracy, but if China one day becomes democracy, it will face the same problems. Russia, US, everywhere. This is the core problem for a democracy to handle. How do you campaign over such a huge territory without personally traveling? How do you reach each and every voter? The only way is mass communication. And mass communication also costs some amount of money, right? So that's the challenge. How do you do it? So that's the challenge. Nobody has been able to tackle this conundrum for a long time. Democratic polities have been struggling to find a way to handle this. There have been several ideas. Nariya ideas irukku. There have been several ideas like public funding of elections. Then that will become a problem because who and who will not get funding? What criteria will you define for a party to get funded? And they will begin similar like-minded parties funding தருவாங்க. அப்புறமா not so like-minded parties funding வராது. New entrants will be barred from getting into political systems. But there are so many issues with how to run a democratic polity. So right now it's only people with money and charisma. Otherwise, Vijay make a sudden spectacular entry. For us, still a uphill task and near impossible task. This is vicious circle. Yes, it is a vicious circle. Democratic politics everywhere is facing. In a limited system, it is okay. Like a small borough, the only counts the election in which a candidate can do door-to-door campaign without much of funding is councillor election. Beyond councillor election, it's literally impossible. Even for an MLA election, it's simply impossible. For state assembly elections also, yesterday we went to you cannot go anywhere. Yeah, such a vast
constituency, Yeah. spread from all these different corners. Yeah. It is impossible for the MLA to even go to all the villages. Yes. How can an MLA go to all the place? Tali, it took the whole of the day for us to travel through Tali, right? We didn't see all the villages, no? We Yeah, still were on the main road only. Yeah, for over a day, you can just skim past. That was also skimming past. Even with skimming past, we don't know whether we'll be able to cover the whole of Tamil Nadu. So how are we going to? How then can anybody go and? Even now, what we are doing, mostly we are traveling through the towns and seeing how the towns are. Right? Exactly. Mostly that's all we are able to do. Okay. Maybe the other thing is, like, if you do have a lot more time, and then let's say if you have also resources, unlimited resources or money to spend also, then we actually spend one day in every single constituency, go interview people, make all of that, right? So there are logistical problem even for us right now. Although technically that's what we want to do. That's what we should actually do also. Okay. Text team has a question. How much money needed? There can be a limit, right? Imagine spending money for poster. This is the difficulty. How do you define how can you control money? How can you define how much everybody is spending, especially in a national election? How do you monitor a huge populace? How do you monitor a huge extensive campaign? I think your phone. Unknown number. Okay. So the only way is to allow the call to ring and die. The only way to allow it is to allow it to ring and die. No other go. Okay. So let's go back to the road. So, extreme, I have one kind of solution. That's where I believe a very charismatic person can do that in a election by going to different places, and people come to see him. You know, when somebody like Vijay goes to a place, word will spread everywhere, and people will come and see, and there will be stampede and all kinds of stuff. I don't know how to. That's a different problem to manage. But then, if a single person standing in a total like presidential style election, there are massive people. The whole of the nation votes for a single contest. Then it might be possible to be not spending not so much money. Then a properly fair election without money laundering might be possible. That's one idea. Okay. Text stream. Gandhi was known entire country when transportation was communication was limited. That's true, but Gandhi there was a huge machine to make Gandhi popular. Gandhi didn't become popular by himself. There was a Congress system. There was British hegemony trying to oppress him, and there were a lot of factors that made Gandhi popular. And yes, true, and you are also right. Gandhi is a good model where he didn't have to be corrupt. He didn't have to do any of the things that the modern politicians are doing, and he was able to pull the stunt. And that's one reason why I am a Gandhian, because somebody has proved to the whole world that it is possible. But then that somebody needs a charisma, has to have a charisma, and he's to live a absolutely spotless life. That is something not possible for modern human beings. What he says. School now விட்டாங்க பிள்ளைங்கலாம் ஸ்கூல்ல இருந்து வருது. Okay. Right. Let's check for the barefoot students. எல்லா கால்களையும் செருப்பு இருக்கிறது.
ஸ்கூலுக்கு எல்லா கால்கள்லையும் எல்லாம் சைக்கிள் பாட்டு வாட்டர் பாட்டில் மாடர்ன் வாட்டர் பாட்டிலாம் எடுத்துன்னு போதுங்க. ஆமாம், எல்லா கால்களிலும் செருப்பு உண்டு. யார் ஒரு பையன் போய் நிற்கிறான், ஒரு பையன் போகிறான் காலில் செருப்பு இல்லாமல். இங்கே எல்லாம் அவன் எங்கேயாவது தொலைச்சிருப்பான்னு நினைக்கிறேன் செருப்பை. தொலைச்சிட்டு வீட்டில் அடி வாங்கிட்டு அவன் நடந்து போகிறத பார்த்தா அப்படிதான் இருக்குது. அவன் நடந்து போகிற ஸ்டைலே அப்படிதான் இருக்குதுன்றியா? மற்ற எல்லா பிள்ளைங்களுக்கும் காலுக்கு செருப்பு இருக்கு. ஓகே, இங்கே எல்லா பிள்ளைங்களும் காலில் செருப்பு போட்டு போயிட்டு எல்லா பிள்ளைங்களும் செருப்பு போட்டு. வீடு இங்கே இருக்குது. இங்கே வந்துட்டு புள்ள படிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுச்சு. சைக்கிள் விட்டு வச்சிருக்காங்க எல்லாம். திஸ் இஸ் வாட் gives me happiness. இந்த பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வர்றது ஸ்கூலுக்கு போறது பார்க்கறது தான் வந்து the most joyous thing for me. ஓகே, நான் என்ன நினைக்கிறேன், இதெல்லாம் சிறைச்சாலையில் போட்டு பிள்ளைங்களை வதச்சி கட்டாயமா ஒரு கல்வி புகட்டி. அது கரெக்ட். அந்த அவங்க கேட்டாங்களா, அதை விருப்பப்படுறாங்களா, ஆர்தே விருப்பப்படல, சரி ஒன்னும் ஹாப்பி இன் தட் ஆர்தே அது தெரியாதுதான். அப்ப படிக்க வைக்காம அப்படியே நம்ம வந்து அப்புறம் எல்லாரும் வடநாட்டுல மாதிரி போய் கூலி வேலைக்கு அனுப்ப முடியுமா? அப்புறம் எல்லாம் பீகார் பசங்களும் யூபி பசங்களும் இங்க வந்து வேலை செய்யறாங்க. நம்ம பிள்ளைங்களை எங்க அனுப்புறது? அதே பல விஷயங்கள் இருக்குது. அப்படிலாம் அப்படி இல்ல, விவசாயம் ஒரு பாயிண்ட்க்கு மேல நீ சொல்றது சொல்ற ஆர்குமெண்ட் மாதிரி இருக்கு. விவசாயம் பண்ணா காலம் ஃபுல்லா சோறு மட்டும் தான் தின்ன முடியும். அவங்க எல்லாம் வாழ்க்கையில முன்னுக்கு வர வேணாவா? அமெரிக்கால இருக்கிறவங்க தான் வசதியா வாழணுமா? முன்னுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு வசதியா வாழறோம்னு ஒண்ணு நம்புறாங்கல்ல. இப்ப சரி, விவசாயம் பண்ணி 3 வேளை சாப்பிட்டு மட்டும் என்ன பண்ணிடுவாங்க? நல்லா நிம்மதியா இருக்காங்க. அது நிம்மதியா அவங்க வசதியா இருந்துட்டு போறாங்க. கரப்ஷன், இது இந்த மாதிரி போகாட்டம், டிப்ரெஷன், சைக்காலஜிக்கல் டேமேஜ், இதெல்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கை. எல்லா காலகட்டத்திலயும் எல்லாம் இருந்தது. வறுமையிலே இருந்தது, சாப்பாடு இல்லாதவெல்லாம் அப்ப எப்படி வாழ்ந்தா? அப்போ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இல்லையே. அது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இல்லாததுக்கு காரணம் மெடிக்கல் ஹெல்த் கேர் சிஸ்டம். சரி, என்ன எல்லாம் வந்து ஆடு மாடு மேய் சீமான் ஆர்குமெண்ட் தான் ஒண்ணுது. ஆடு மாடு மேய்ங்க, என்ன போதீங்க, சோறு மட்டும் தின்னுங்க, வாழ்க்கை வாழுங்க, வயல்ல இருங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட். சரி, விவசாயம் பண்ணலாம் அப்படின்றியா? பின்ன விவசாயம் பண்ணலாம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல. பாப்புலேஷன் அப்புறமா ஈவன் விவசாயம் கூட தேவையில்லை. ட்ரைபல் பீப்புள்லாம் வாழ்ந்தாங்க, நல்லபடியா இருந்தாங்க. இந்த ஸ்கூல்ஸ் இருந்தது, அதெல்லாம் அப்படிலாம் விவசாயத்துல வர சாப்பாடு வச்சு அந்தந்த கிராமத்துல இருந்து அப்படியே கொட்டா வீடு கட்டி கொட்டா வீட்லயே வாழ்ந்துட்டோம் நாங்க. வேற எதுவும் பண்ண கூடாது. மனுஷனா மண் வீடு நல்ல ஆரோக்கியமான வீடு. மண் வீடு எல்லாம் அவ்வளவு நெகட்டிவ். நீ போய் மண் வீடு கட்டி வாழ யார் வேணாங்க. நீ அடுத்தவங்க சொல்ற இருந்தேன் இல்ல, அடுத்த அதுதான் ஆரோக்கியம்னா அடுத்தவங்கள அது வாழ்றது ஒன்றும் தப்பு இல்லையே. அது வந்து சாய்ஸ் அவங்களுக்கு. இப்போ உனக்கே அந்த சாய்ஸ் தெரியுது. நீ சொல்ல பேச கேட்க மாட்டிய. நீ மண் வீட்டுல வாடுறதா ஆரோக்கியம். நீ இப்ப மண் வீட்டுல இருக்கியா? ஃபர்ஸ்ட் நீ இருந்துட்டு அப்புறம் அடுத்தவங்களுக்கு சொல்லு. எனக்கு சாத்தியப்படலாம். அது எனக்கு மாட்டி இருக்காங்க. இந்த டிராப் விட்டு வெளில போனவங்க ஒரு முயற்சி செய்யணும். அது முயற்சி நீ அவங்களுக்காக அந்த முயற்சியில நீ செய்யாத. அவங்க பாத்துக்குவாங்க. எல்லாரும் அவங்க வாழ்க்கைய பார்க்கலாம். உன் வாழ்க்கையை நீ பாத்துக்கிற மாதிரி அவங்க வாழ்க்கைய அவங்க பாத்துக்குவாங்க. மனநோயும் டிப்ரெஷனும் அதெல்லாம் அவங்க வாழ்க்கைய அவங்க பாத்துக்குவாங்க. ஏதோ எல்லாம் உனக்கு தான் தெரியும். நீ தான் அறிவாளி மாதிரி சொல்ற. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க வாழ்க்கை என்ன நம்மளுக்கு தெரியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாத்துக்கிறாங்க எல்லாம் அவங்க வாழ்க்கைய. ஆஸ்பத்திரியில போய் உட்காந்துருங்க. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகாம என்ன வீட்டுல உட்கார வச்சு என்ன பண்றது? விளையாடலாம். கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு ஆர்வம் வந்தப்போ அவங்களா கல்வி தெரிஞ்சுக்கலாம். அவங்களா படிச்சுப்பாங்க. அப்பா அம்மாவே சொல்லிக் கொடுக்கலாம். கம்யூனிட்டி சொல்லிக் கொடுக்கலாம். அந்த சிச்சுவேஷன் வரும்போது பண்ணலாம். இப்ப அப்பா அம்மாங்களுக்கு எல்லாம் எல்லா அப்பா அம்மாங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அறிவு கிடையாது. அதனால பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் அனுப்பிதான் ஆகணும். கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு. ஜலகம்பாறை வாட்டர் ஃபால்ஸ், ஏலகிரியில இருக்காது. ஏலகிரி மேலே ஏறுறப்பாங்க. அது மேலாம் ஏற முடியாது. இல்லை, நாம போதும். நான் ரெடியா இல்லை மேல. அதான் சொல்றேன். நான் வந்து இப்போ எந்த ஃபால்ஸுக்கும் மேலேயும் போற மாதிரி
இல்லை இப்போ இந்த மொமெண்ட்டுக்கு ஐ டோன்ட் திங்க் இன்னொரு காட் பாதையெல்லாம் என்னால் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு தெரில. இன்னைக்கு நாளைக்கு 2 நாளைக்கு ஒரு 2-3 நாளைக்கு வந்து நம்ம சரி அப்போ ஒன்று செய்யுமா, நேராக சென்னை போயிடுமா? ஏன் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துறேன், நீயும் நானும் என் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஓகே ஃப்ரீ ஆயிடுவேன். அப்படியா? அப்புறம் 2 நாள்ல கிளம்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து சென்ட்டுங்களடா, பவுன்ஸ் ஆயிட்டீங்களா? அப்படி இல்ல அப்படி இல்ல சி எனக்கு பிடிச்சிருக்கு, இது பண்ணலாம். நான் வீட்டுல போயிட்டு நிம்மதியா அந்த ஒர்க் எல்லாம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், என் மைண்ட் இப்போ அது ஆக்சுவலா பண்ணணும்னு தோண மாட்டேங்குது எனக்கு. அதுல லேப்டாப் ஓபன் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆனா அந்த மீட்டிங்கை நான் மிஸ் பண்ண முடியாது நாளைக்கு. பாஸ் அதெல்லாம் சொல்லுவான் எனக்கு என்ன விஷயம் ஏது விஷயம் சொல்லிட்டு. சரி ரைட் ஓகே. அது அதனால அவன் கேட்டான், அவன் ஃபோன் பண்ணி இந்த டியூஸ்டே மீட் பண்ணலாம் சொல்லிட்டு. we do that, we had a ஏன்னா மேபி இட் could be my right I got important meeting. You don't have to reveal anything further in the live. We'll go straight. You don't have to reveal personal details. We'll hit the highway. You don't have to book a room. இல்ல maybe we can go somewhere, we stay tonight and then in the morning போனீங்கன்னா டயர்ட் ஆயிடுவே கார்த்தி. You won't be able to do anything in the morning. இல்ல நம்ம இந்த டைரக்ஷன்ல தான இருக்கோம். 3-4 hours நம்ம பாதி தூரம் வந்துட்டோமே. வேலூர் இல்லல வந்துட்டோம். 3-4 hours தான கிட்ட திருப்பத்தூர் வந்திருக்கோம். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம போவோம். Let's just work out the logistics, how it works. Gandhi was known entire country when transportation was there. Okay, let me just put this over here. Let me check the logistics check பண்ண. நான் இன்னொன்னு சொல்லிடுறேன், கேட்டு முழுசா கேட்டுருப்போம். அதுக்கு அவசரப்படாது எல்லாத்துக்கும். என்ன நான் என்ன சொல்றேன், இப்போ வந்து நீ எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு செக் பண்ணு. நான் வந்து வீட்டில் சொல்லலை எங்கள் அம்மாவுக்கு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு சர்ப்ரைஸ் ஹர் ஆல்சோ. ஓகே அதனால so let's see 5 hours journey on the Krishnagiri Chennai highway. 5 hours 6 to 7 hours வச்சுக்கலாம். ஓகே அவ்வளோ தூரம் நம்ம போக தேவையில்லை. நான் என்ன சொல்கிறேன், நாம் வந்து ஒரு 7 o'clock வரைக்கும் என்ன ஏரியா போக முடியுமோ அந்த ஏரியா போவோம். அதில் பக்கத்தில் ஏதாவது ஒரு லாட்ஜ் பார்த்து தங்கிடுவோம். நான் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். நாளைக்கு என்ன பண்ணுவோம், நாளைக்கு காலைல நம்ம 7-8 மணிக்கு கிளம்புனோம்னாக்கா 7-9 மணிக்கு கிளம்புனோம் வச்சுக்கோ. ஓகே கரெக்டாக நான் 12 மணிக்கு போயிடுவேன் வீட்டுக்கு. நான் சொல்லிவிடுவேன் நான் வர்றேன், ஒரு 2 நாள் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு. அப்புறம் நீ போய் வீட்டில் ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடு பாடி. அதுக்கப்புறம் தென் வில் கண்டினியூ த ஜெர்னி. ஓகே உனக்கு 7ஆம் தேதி வேறு இது இருக்குல்ல. நாளைக்கு வந்து இன்னைக்குன்னா 2, நாளைக்கு 3, 4. ஓகே 4, 5, 6, 7. ஓகே 8. நான் என்ன பண்ணுறேன், நான் மீட்டிங் முடிச்சுட்டு ஊருக்கு போயிட்டு வரேன். 9th அன்னைக்கு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம் 1 வீக் அப்படியே நம்ம. ஏன்னா இப்போ நம்ம இந்த பக்கம் சென்னை பக்கம் வர்றதுனால தான் நம்ம வீட்டுக்கு போகிறோம். ஓகே 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 அப்படி நம்ம தஞ்சாவூர் பக்கம் போயிட்டோன்னு வச்சுக்கோ, அங்கே வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டுக்கெல்லாம் போக மாட்டோம். ஓகே அங்கே அப்போ கண்டுபிடிக்கணும் உன்னோட அந்த ஃப்ரெண்ட்ஸு இது இல்லை இன்பாக்ஸில் எல்லாம். அவங்க ஒரு 4 days கழிச்சு நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல யாராவது காரை பார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட் வில் கோ அண்ட் ஹிட் a highway. ஹைவேல இதே மாதிரி ஒரு ரோட், மெயின் ரோடு, இந்த மாதிரி ரோட்லயே போலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் திருப்பத்தூர்ல இருந்து எங்க போறது? ஊத்தங்கரை இஸ் ஓகே ஃபார் யூ? ஊத்தங்கரைக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போவோமே. ஊத்தங்கரை என்னன்னா, நான் நிறைய வாட்டி ஊத்தங்கரைக்கு போயிட்டேன். ஊத்தங்கரை இல்லாம வேற எங்க போலாம் நம்ம? செங்கம். கட்டு. You have 2 directions. என்ன அலங்காயம், பாகாயம். இது என்ன சார்ஜ் ஏறலையா? அதுல ஸ்லோவா ஏறும். எவ்வளவு வருது, எவ்வளவு பர்சன்டேஜ் ஏறுதுன்னே காட்ட மாட்டேங்குதே. 15% இருக்கு. இட்ஸ் நாட் ஷோயிங் as சார்ஜிங். ஊத்தங்கரை எப்படி தெரியுமா, நம்ம அங்க போச்சம்பள்ளியில இருந்து வந்துட்டு திருப்பியும் போச்சம்பள்ளி ரோட்லயே போய் ஊத்தங்கரையில போய் ஜார்னா வர மாதிரி இருக்கு. இங்க ஒரு ரோட் ஊத்தங்கரை இல்ல நம்ம. கரெக்ட்.
நான் போட்டிருக்கிறது வந்து சிங்காரப்பேட்டை போட்டிருக்கேன். நம்ம போகாதது எந்த ரோடு வேணாலும் போகலாம். இது சொல்றது கேளு. நான் இந்த அலங்காயம் இந்த ரோட்ல போனது கிடையாது. நானும் போனது கிடையாது. அதுல போவோம். திருப்பத்தூர், அலங்காயம், அலங்காயம் ரோடு போகலாம். ஒடுகத்தூர், அது வேலூர் கூட்டு போகுது. ஆனா இந்த ரூட்டை நம்ம போனது கிடையாது. ஓகே, அதுல அப்படியே போயிட்டோன்னு வச்சுக்க. வேலூர் போகும்போது 7-8 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. வேலூர்ல ஒரு சின்னதா ஒரு லாட்ஜ் பார்த்து எடுத்துட்டு தங்கிட்டு காலைல அப்படியே கிளம்பிடலாம். சரி, ஓகே. இந்த ரோடு நம்ம போனதில்லை. எப்படியும் பாகாயம், இந்த அலங்காயம், ஒடுகத்தூர், இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ரோடு போட்டு கண்ணமங்கலம் 21 people watching now. We found a faster route via National Highway. Oh, you want to follow the highway, big highway, or you want to follow the? இந்த ரோட்ல போறோம்ல இப்ப நம்ம. ஓகே. நாம இப்ப உத்தங்கரை அலங்காயம் அந்த ரூட்ல போறோம். ஏன் திருப்பி அங்கேயே போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆலங்காயம் ஒடுகத்தூர் ரூட்ல வேலூர் போட்டுட்டா. ஓகே, நம்ம வேலூர் தாண்டி தங்க தேவையில்ல. வேலூர் தாண்டி இது ஆலங்காயம் ரூட்டே காட்ட மாட்டேங்குது. நான் அதனால ஃபர்ஸ்ட் ஆலங்காயம் போட்டுக்கிறேன். ஆலங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வேலூர் போட்டு. ஆமா, நீ வேலூர் போட்டினா அது சுத்தி ஹைவேல கூட்டு போயிடுவோம். ஹைவேல போட்டு சொல்லிட்டு. ஓகே, கோ ஸ்ட்ரைட். ஆக்சுவலாக வேலூரில் நம்ம தங்க தேவையில்லை. ஓகே, அப்புறம் பார்த்துக்கலாம். கொஞ்சம் முன்னாடி போயிட்டு ஆற்காடில் ரூம் எடுத்துக்கலாம். ஓகே. Lavanya ji says, hi, hello. Hi, Lavanya. You have any comments to make? Lavanya, about the trip? You have any questions to ask? If you have any questions, I'm here to answer your question. We are on a trip around Tamil Nadu, different constituencies. We are trying to go through different areas of Tamil Nadu, trying to look at it from a developmentalist and anti-developmentalist mixed perspective. That's the plan as of now. In 70 meters, we turn right. 70 meters turn right. திருப்பத்தூருக்கு நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். ஓகே, அப்போ இவ்வளோ பெரிய ரோடு இல்லை. இப்பயே ஒரு மாதிரி கேம்பெயினிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. இது அவங்க தான்றியா? எலெக்ஷன் கேம்பெயின் ஆட்கள் தான்றியா? அது வண்டி ஜீப் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்கல்ல, அதுல மைக் எல்லாம் இருக்கு பாரு. ஆமா, நல்லா இருக்கே ரோடு. ரெண்டு பக்கம் நல்லா இல்லாம என்ன ரோடு என்ன நல்லா இல்லாம இருக்கும்? இல்ல, ரெண்டு பக்கம் இவ்வளவு அகலமா போட்டுருக்காங்க இல்லையா? இது திருப்பத்தூர் பெரிய ஊருன்றதுனால எல்லாமே இருக்கு. டார்லிங்கு, ரெயின்போ, டிஜிட்டல், என்ன டிஜிட்டலு, ரிலையன்ஸ் டிஜிட்டல், வசந்தன் கோப்பர், எவ்வளோ பெரிய பில்டிங் கட்டி வச்சிருக்காங்க. 220 மீட்டர்ஸ்ல ரைட்டு. ஓகே, 100 meters. 90, 70 இந்த ரைட்டு தான் நினைக்கிறேன். திருப்பத்தூர்லேருந்து நம்ம அலங்காயம் போகிறோம். ஏதோ டிசப்பாயின்டியா ஊத்தங்கரை போறதுக்கு? எனக்கு ஊத்தங்கரை போய் எனக்கு ஊத்தங்கரை 2-3 வாட்டி நான் போயிட்டேன் அந்த ரோட்ல. அதனால எனக்கு அது அந்த ஊத்தங்கரை எனக்கு என்ன நான் தான் டிசப்பாயிண்ட் ஆகுறதுக்கு. ஊத்தங்கரையில எனக்கு என்ன இருக்குது ஸ்பெஷலா?
இந்த ரெகுலர் ஹைவே ரூட் ஃபாலோ பண்ண வேண்டாம்னு நினைச்சேன். நீ நடுவில் ஒரு ரூட் கண்டுபிடிச்ச, நல்ல விஷயம், சந்தோஷம். நான் அது யோசிக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி இந்த ஆலங்காயெல்லாம் பார்த்துருக்கேன் மேப்பில், பட் ஆனால் நான் வந்து அதை அந்த ரூட்டில் போனதே இல்லை. ஆலங்காயம் வந்து ஆக்சுவலாக 2 ஜவாதி மலையோட 2 இதுக்கு நடுவில் இருக்கும் ஆக்சுவலாக. அதுதான் பார்க்கலாம் இப்போ எப்படின்ட்டு. பாரு அந்த பக்கம் கேப் ஓகே இருக்கு, நிறைய இருக்கு. இங்கே தான் நம்ம போக முடியாது. அவனுக்கு மாதிரி ஏரியெல்லாம் இறங்கி நிற்க முடியாது. அவளுக்கு நம்மளால ஏற முடியாது. கத்தியா மேலே ஏறி போல வெயிட் தான் பண்ணணும். ஜாம் பண்ணிட்டாங்க, டிராஃபிக் ஜாம் பண்ணிட்டாங்க. ஐயோ, நம்ம போக முடியாது. ஓகே, அவங்க போனா தான் நம்ம போக முடியாது. அவனா ஒருத்தன் பைக் எடுக்கல, பைக் எடுத்ததான் போக முடியாது. நம்ம நமக்கு இது இடிக்கும், கீழே மட்காடு இடிக்கும். போக முடியாது. இப்போ கட் பண்ணிக்க. இப்போ கட் பண்ற இரு, வண்டி உடனே டக்கு திரும்ப முன்னாடி போய் தான் 1.5 அடி கேப் விட்டுட்டு வந்திருக்கேன். அந்த 1.5 அடி கேப்பை கட் பண்ணி இருக்கலாம். மேபி உன்னோட இடத்துல இருந்து அது பார்க்க முடியாது. அதனால 2 நிமிஷம் நிக்க வச்சா ஒரு ரோடு பிளாக் ஆயிடுச்சு. திருப்பத்தூர் நகர ஒருங்கிணைந்த சுகாதார வளாகம், பெரியார் நகர். இது பழசாயிடுச்சு, புதுசாக ஏதாவது ஓப்பன் பண்ணிருக்கோம். சரி, ஆன்டி டெவலப்மெண்ட் பண்றல பீகார்ல போனா பீகார்ல அந்த மக்கள் வாழ்ற வாழ்க்கைலாம் உனக்கு ஓகேவா? இல்ல அது பீகார். திஸ் இஸ் a non starter argument. சரி, இல்ல நீ சொல்ற ஆர்குமெண்ட் எல்லாம் நாங்க நான் ஸ்டார்டர்னு சொன்னா ஒத்துக்க மாட்டேன். நாங்க சொல்ற ஆர்குமெண்ட் எல்லாம் உனக்கு நான் ஸ்டார்டர். இது என்ன அநியாயமா இருக்கு? கேட்டு தானே? அதேதான் நான் சொல்றேன். நீ சொல்றது எல்லாம் நான் ஸ்டார்டர் ஆர்குமெண்ட் தான் நான் சொல்றேன். டெவலப்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த டெவலப்மெண்ட் அவசியம் தானா? அந்த டெவலப்மெண்ட்னால மக்கள் வந்து ஹாப்பியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்களா? மக்கள் வந்து நிறைவாக தான் இருக்காங்களா? நோய் இல்லாம நொடி இல்லாம இருக்காங்களா? சரி, இந்த மாடி வீடு கட்டினதுனால, கார் வாங்கினதுனால மனிதர்கள் வந்து சந்தோஷமா தான் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு மெஷர் வேணும். சந்தோஷமா தான் இருக்காங்க அப்படின்னா, சந்தோஷமா இருக்கிறதுக்கு மெஷர் எப்பவுமே இருக்காது. எப்பவுமே மனுஷங்களால சந்தோஷமாவே இருக்க முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து டிமினிஷிங் யூட்டிலிட்டின்னு ஒன்று இருக்கு. ஒன்று தேவைன்னு ஆசைப்படுவோம், அது கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் அது வேற ஒன்று ஆசைப்படுவோம். மனுஷன் ஆசைப்பட்டு இருப்பான். மனுஷன்லாம் நிம்மதியா சந்தோஷமா வாழ்வான்லாம் எதுக்குமே வந்து. புத்த விஹார் ஒன்று இருக்கு, புத்த விஹார், சாக்கிய பௌத்த சங்கம் இருக்கு. போயிட்டு வரலாம். Yes, you can go. District Police Office, Tiruppattur. பார்க் பண்றதுக்கு இடம் இல்ல, போலாமா? இங்க போலாம்னு நினைக்கிறேன். இங்க வகை வைடா வச்சிருக்காங்க. இது என்ன இடம்? Let's go and see what the Buddha Vihar is. தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஓ, வித்தியாசமா இவங்க ஒருத்தவங்க வித்தியாசமா பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் போஸ்டர் போட்டிருக்காங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் அதுலயே அவரு, நான் ஒருத்தர் மட்டும் கலர்ல இருக்கேன்பா, என்ன மட்டும் விட்டுருங்கப்பா அப்படின்ட்டுக்கிறாரு. மற்ற எல்லாரும் சம்மதிச்சு பிளாக் அண்ட் ஒயிட்டு. தலைவர்கள்கிட்டலாம் கேட்டு கூட மாட்டாங்க, கேட்கலாம் முடியாது. அவ்வளோதான், அப்படி போட்டாங்க, பிளாக் அண்ட் ஒயிட் போட்டாங்க. வண்டி ஓட்டிட்டு ஒரு வாக்கு போவோம். Keep your phone with you. I think in the Buddha Vihar we are not supposed to take live. Solid up. We'll be back after a while. Guys, we are not supposed. We are going into a temple. We cannot take live there, so we'll be back after a while.
Thank you for bearing with us. Close this live.